ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்ன் நம்ம கடையில் வாங்குறோம்ல, அது போல் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது போல் செய்யுங்க. இது நல்லா ஈஸியாகவும் இருக்கும். பசங்க, சின்ன பசங்க, நம்ம பசங்க யாருனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். மசாலா நமக்கு தேவையான அளவு நம்மளே போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். நான் 3 ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக நம்ம எல்லாத்தையும் அதை கரெக்டாக ஒவ்வொரு சீடாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் தோலை உரிக்கிறேன். உரிச்சிட்டு இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே தோல் இப்படி நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உரித்து எடுத்துறேன். நான் ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம இப்படி உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்டை மொத்தமாக அதை நம்ம 2ஆக ஒடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிலேருந்து ஒவ்வொரு சீடாக நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும்போது பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் கார்னு நமக்கும் ஒரு ஸ்கூல் டைம் நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். இது நீங்கள் இது போல் நீங்களும் இப்படி உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது நம்ம ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் உரித்து எடுப்பாங்க. நான் இந்த மாதிரி இப்போ நான் 3 உரித்து எடுத்துட்டேன். இப்போ அதை லைட்டாக இப்படி ஒவ்வொன்றா எடுத்து விட்டுடலாம். இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அதை 2ஆக ஒடிச்சிடுங்க. 2ஆக ஒடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அது போல் செய்யுங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஒடிச்சிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி இது போல் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தடில் தெரியுமோ ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க. இப்படி செஞ்சுட்டு இன்னொரு மெத்தட்லேயும் நாங்கள் செய்வோம். அது நடுவில் ஒரு 2 லைன் மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டோன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்த மாதிரி வந்துடும். நமக்கு மொத்தமாகவே எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நடுவில் இப்படி 2 தண்டு எடுத்து விட்டேன் பாருங்கள். இப்போ அதை எடுக்கும்போது ரொம்ப சிம்பிளாக உடனே நம்ம அப்படி நம்ம எடுத்துடலாம். இது போல் மொத்தமாக எடுத்துடலாம். இப்படி எடுத்தோன்னா நம்ம சீக்கிரம் எடுத்து முடிச்சுருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சீடெல்லாம் நல்லா ஃபுல்லாக முழுசாகவே நல்லா வந்துடும். நம்ம இது போல் செய்யும்போது நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்லா ஈஸியாகவே இருந்த மாதிரி இருக்கும். முழு காணாக எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது போல் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது போல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யலாம். இப்போ இது நம்ம ஸ்வீட் கார்ன் நமக்கு ஒன்று இருந்தாலுமே நமக்கு போதும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு போதும், தாராளமாக போதும். நீங்கள் அது போல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டேன் பாருங்கள். இது போல் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு இட்லி சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி குக்கரு, இட்லி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி தான், ஆவியில் வேக வைக்கிற மாதிரி பாத்திரம் போதும். இப்போ இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உள்ளே ஒரு தட்டு மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் உள்ளே தட்டு போட்டுறேன். இப்போ அது மேலே எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வெந்தாலே போதும். நமக்கு அதுக்கு மேலெலாம் வேக வேண்டியதில்லை. இப்போ அப்படியே நான் எடுத்து எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வச்சு முடிச்சிட்டேன். இப்போது இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும். அதுவே போதுமானது. ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு. இப்போது மூடி போட்டு வச்சுட்டு இப்போ நான் வெந்துருச்சு. இப்போ எடுத்துட்டேன். நான் இப்போ கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிட்ட அப்புறம் நம்ம இப்போது நான் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு நமக்கு தேவையான இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். மொத்தமாக அதுக்கு தேவையான மசாலா நான் இது போல் போடுறேன். இந்த மசாலா போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா தூள், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் உப்பு, இவ்வளவு தான் நான் எடுத்துருக்கிறது. இப்போ இது போல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதோட மசாலா இந்த பாருங்கள், இந்த மசாலா போட்டால் சரியாக இருக்கும். கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, இந்த 4 மசாலா. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு இவ்வளவு போதும்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலே நல்லா தூவிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா 1 நிமிஷத்தில் நல்லா மிக்ஸ் ஆயிரும். ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் சேர்க்கும்போது அதோட வாசனை நல்லா இருக்கும். இப்போ நான் மேலே இப்படி தூவி விட்றேன்னா இப்படி தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க. இந்த மசாலா போடும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். காரம் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு இதிலே கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போடணும், காரம் கம்மியாக போடணும், நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி மொத்தமாக கிளறி விட்டு எல்லோரும் ஈவினிங் டைமாக இருக்கட்டும், எப்போனாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுனாலும் எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது இது போல் நீங்களும் வீட்டில் செய்யுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக. தேங்க்யூ.